பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. இந்த வீடியோவை நமக்கு அனுப்பிக்க வேண்டியதுதான். ஐ மீனா தான் கூப்பிடுறா. அந்த ரிங்டோனு அவளுக்காக நேத்தா வச்சேன். போனை கொடுங்க. இல்லைங்க, நான் பேசிட்டு தரேன். ஏங்க எனக்கு வந்த போனை எப்படிங்க நீங்க பேச முடியும்? போனை கொடுங்க. இதுவும் காமெடியா? ஹலோ சொல்லு மீனா. எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு வரீங்களா? சவாரிக்கு போயிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரி சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக இடியாப்பமும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு வச்சிருக்கேன். என்ன திடீர்னு? கொழு வச்சதுக்கு அப்புறம் அசைவம் சமைக்க கூடாதுல்ல, அதான் இப்ப செஞ்சேன். என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளோ பாசம். எனக்கெல்லாம் பாசம் இருக்கதான் செய்யுது. மீனா இப்ப எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்றியா? இருக்குன்னு வார்த்தையில சொன்னா போதுமா? வேற என்ன பண்ணணும்? வேணா உனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிட்டு வந்துருவா. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க சீக்கிரம் வந்தாலே போதும். வந்துடுறேன் மீனா. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். கொழுக்கு ஏதாவது வாங்கணுமா? அதெல்லாம் வாங்கியாச்சுங்க. இந்த கொழுக்கட்டை பண்றதுக்கு மாவு தான் அரைக்க போகணும். மாவு அரைக்கணுமா? முன்னாடியே சொல்லியிருந்தா காலையிலே கடைக்கு போய் அரைச்சிட்டு வந்துருப்பேன்ல மீனா. பரவாயில்லைங்க, நானே போய்க்கிறேன். அதெல்லாம் வேணாம், நீ வெயில போய் அலையாத. அப்புறம் மாவு கடையில் வேற மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சிருப்பாங்க, மூக்கில் ஏறிடும். உனக்கு செட் ஆகாது, நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க பார்த்து சீக்கிரம் வாங்க. மீனா என் காருக்கு யாரு சவாரிக்கு வந்திருக்காங்க சொல்லு. அது எனக்கு எப்படிங்க தெரியும்? உனக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் தான் மீனா. யாரு? தேவி அக்காவா? தேவியெல்லாம் இல்லை, ஆனா உனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாரு? என் கூட பூ கட்டுறவங்க யாரும் வந்திருக்காங்களா? இல்ல மீனா, இவங்க உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல, நம்ம பார்லர் அம்மாக்கும் ஃப்ரெண்டு. அவங்க ஃப்ரெண்டுனா யாரு? ஓ வித்யாவா? அவங்களே தான். சவாரிக்கு வந்து பார்த்தா இவங்க தான் புக் பண்ணி இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா மீனா, நுங்கம்பக்கத்துக்குள்ள வந்துட்டேன். அப்படியே உங்களை விட்டுட்டு நேரம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அப்புறம் மீனா, இந்த ஓடுகாலிக்கு எவனா மொட்டை கடைதாசி போட்டான்னு சொன்னால, அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியா? தெரிஞ்சிருச்சா? யாருங்க? நான் நேரில் வந்து சொல்கிறேன். அவன் யார் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவனை நான் பார்த்துட்டேன். இதே கோயிலில் வச்சு அவன் நல்லா மாட்டிக்கிட்டான். நான் மற்ற விஷயம் எல்லாத்தையும் நேரில் வந்து சொல்கிறேன் மீனா. ஐயோ, இவன்கிட்ட மாட்டிக்கிட்டான்னா அப்ப ரோஹிணியும் மாட்டிப்பாளே. முதல்ல இவன்கிட்ட இருந்து அந்த வீடியோவை எடுக்கணும். சரிங்க, சீக்கிரம் வாங்க.